கோவம் வந்து என்ன பண்றது, போய் சாஸ் எடுத்துட்டு குருசாமி ஆவாங்க, இல்லைன்னா முட்டாணியா இருப்பாங்க. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. குருசாமியை தாண்டிட்டாங்கல்ல, 19 ஆயிடுச்சுல. ரெண்டாவது குருசாமி இதுல வந்து அவங்க லாஸ்ட் வின் யாரு? போன வெனஸ்டே யாரு ஜெயிச்சா? நீங்க ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது 3 பாயிண்ட் நாங்க தானே போனோம், 2 லீட் வச்சு. வெனஸ்டே வார வந்து ஆக்சுவலா நிறைய பேரோட ஒப்பீனியன் வந்து கேவலமா திட்டுறாரு குமார். கெட்ட கட்டவாலும் திட்டுறாரு. குமார் யூ டிட் அ ஃபக் ஆல் ஆஃப் தேர் வின் அப்படின்றாரு. அதாவது நீ வந்து அவங்கள போய் ஊம்பிட்டு இருந்தியா அப்படின்னு என்னென்னோ சொல்றாரு. ரவுண்ட் ரோட்ல பேசுற நீங்க மேல வன்மத்தை கொட்டாதீங்க, வன்மத்தை கொட்டாதீங்க. அவர் பாடுறா கெட்டவா திட்டுறாரு, லைவ்ல பாடுறாரு. அப்படியே சாட் ஜிபிடி போட்டு என்ன சொன்னாரு அவரு, அப்படியே காப் பண்ணி போடு. எஸ்டிஜில ஒருத்தர் வரணும். அப்புறமா வந்து கொல்வன்கி 926 டிப் 100 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். 2.0 பணம் புட்டுனே இன சோனா குமார் எங்களுக்கு வின் பானி போ அடிச்ச டியூச்சி அத்தனலா தோத்து வெயிட் பண்றோம் நியூ சோனா இப்ப அத்தாதன் பிடிஎஸ். என்ன சொல்லிருக்காரு சொல்லுங்க அண்ணா, என்ன சொல்லிருக்காரு? என்னன்னு சொல்லிருக்காரு, கெட்ட கெட்ட வாழ்த்து சொல்லிருக்காரு. நான் படிக்கிறேன். அது புருக்கு என்ன சொல்லிருக்காரு? ஏதோ ஃபக் கிக் கிக் பக் புக் பக்னு போட்டுருக்காரு. நம்மளுக்கு ஃபக்னா என்னது? நல்ல வார்த்தையா? ஃபக்னா என்னது? ஓலா. சரி, பின்னாடியே போட்டு ஒன்னு ஏதோ பண்ணாங்களாம், என்னன்னு சொல்றாரு பாரு. அவர் சொல்றது இன்னும் வேற யாராவது சொல்லியிருந்தா நல்லா ரிப்ளை கொடுத்துருக்கலாம். ரவுண்ட் இருக்காரு, என்ன பண்ண முடியும்? அதான் அவரு சொல்றாரு. இப்போ அதுக்கு ரீசன் நான் சொல்லட்டுமா? அதுக்கு ரீசன் நான் சொல்லட்டுமா? யார் வந்தாலும் அடிச்சு ஓட ஜெயனிலாம் அங்க கதறி நிக்குது, அழுதுன்னு போய் கூட்டிட்டு வந்துக்குது. நான் என்ன பேச முடியும்? போய் இன்னும் யாரெல்லாம் கூட்டின முடியுமோ கூட்டினவங்க, சப்போர்ட் கூட்டினு வந்து நிப்பாட்டுங்க. ஜெயிச்சுட்டு போய் ரோன்றோ தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்றேன் ரோன்றோ, நீங்க ஜெயிச்சு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். தோத்துட்டு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் ரோன்றோ. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகேங்களா? கண்டிக்கிறியா நீ? ஓகே ஓகே, வன்மையா கண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஜெயிச்ச ஒரு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் ஏத்துப்பேன். கடந்த காலத்துல 18 முறை தோத்து குருசாமி ஆகி நெய்த்தேங்க எடுத்து போய் முடிச்சுட்டு வந்து கன்னிசாமியாவே போன சீசன், அதாவது என்னது ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாங்க. அந்த டீமுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் ரோன்றோ. அவ்வளவுதான். ஜெயிச்ச பிறகு நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்டு போய் தோக்கும் போது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ரோன்றோ. ரைட், கரெக்ட் தான் ரைஜர்? கரெக்ட். அவ்வளவுதான் நியாயமான பதில். ஜெயிச்சிருக்கும் போது அதுலயும் இன்னொரு விஷயம், இது ஐஜிஎல் சொன்னது. ஓகேங்களா? யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஐஜிஎல் சொன்னா மட்டும் தான் கேட்பேன். என்ன சொன்னாரு நேத்து? நீ இப்ப இதே எந்த டீம் ஜெயிச்சாலும் நம்ம 2 பாயிண்ட் கொடுத்துருவோம். ஜெயிச்சாங்க டிராஃபி அந்த நாளே ஜெயிச்சாங்க. 5 நாள் தானே. நான் இப்ப நம்ம வாரம் நம்ம அப்படி பாக்குறோம். வாரம் இப்ப வந்து 10 புதன்கிழமை மட்டும் இங்க பாரு, புதன்கிழமை நம்ம 10 மேட்ச் ஆடுறோம், 10 பாயிண்ட் கொடுக்குறோம் ஐஜிஎல். ஓகே, டன் தான். இப்போ ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறாங்களே, இது என்ன கணக்கு நீங்க சொல்லுங்க? ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறாங்களே, இது என்ன கணக்கு? இது நீங்க வந்துட்டு அது நீயுமே ஜெயிச்சு எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியே. எந்த அளவுக்கு சனி ஞாயிறு முக்கியமோ அதே அளவுக்கு புதன்கிழமை அவ்வளவு முக்கியம்ன்றேன். அது வந்து வேணாங்க, அது வந்து நிறைய பேர் வேணான்றாங்க. நிறைய டீம் வந்து ஜெயிக்க முடியாம சில டீம்ல இருக்காங்களா, குருசாமி அணிலாம், அவங்களாம் வந்து இந்த 2 பாயிண்ட் வார் வந்து போக்கஸ் பண்றாங்களாம். உள்ள வந்து வார்ல வந்து அதாவது ஒரு பாயிண்ட் வந்து போராடுறாங்களா நிறைய டீம். அங்க ஜெயிக்க முடியாம குறுக்கோலி மாதிரி வந்து இந்த புதன்கிழமை டிராஃபில ஜெயிச்சு 2 பாயிண்ட் எடுத்து மோடி வராங்களாம். சோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவ் ஆகுது. வந்து 24 டீமோட ஒப்பீனியன் நீங்க தான் வந்து அந்த 24 டீமுக்குமே இருக்கு வாய்ப்பு, அவங்களும் ஜெயிக்கலாம். சரி, ஓகே, டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா டீம் பண்ணிட்டாங்களாப்பா? பேட்டிங் ஏஞ்சல் வரணும்ங்களானா எங்க ஜாயினிங் ஒருத்தர் இன்னும் வரணும். பேட்டிங் ஏஞ்சல் அவங்களே வரணும். மித்லேஷ் இல்லனா அவங்க பேட்டிங் ஏஞ்சல் வரணும். ஒருவேளை அவங்க மேன் போல் கூப்பிட்டு போறாங்க. இல்ல குமார், இன்னைக்கு நீ 5 மேட்ச் ஜெயிச்சாலும் உனக்கு 2 பாயிண்ட் தான், சரியா? இன்னைக்கு நீ வந்து 4 மேட்ச் ஜெயிச்சாலும் உனக்கு 2 பாயிண்ட் தான். ஆனா சனிக்கிழமை நீங்க 4 மேட்ச் ஜெயிச்சா உனக்கு 4 பாயிண்ட், 5 மேட்ச் ஜெயிச்சா 5 பாயிண்ட். புரியுதா? அதிகமா ஜெயிச்சாலும் 2 பாயிண்ட் தான், கம்மியா ஜெயிச்சாலும் 2 பாயிண்ட் தான். ஆனா மொத்தத்துல நீ டிராஃபி ஜெயிக்கணும். புரியுது. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துடலாம். இல்ல அப்படின்னா வந்துட்டு 5 மேட்சுக்கு நம்ம வந்து ஒரு டேவே இல்ல, ஒரு டேவே. ஏன்னா இதுக்கு இதெல்லாம் போகும், டை பிரேக்கர்லாம் என்ன போகும், அதெல்லாம் பிடிஎஸ் 2 மேட்ச் ஜெச்சுடோ குமாரோ
என்னோட ஒப்பீனியன் வந்து இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம் பேசாம இது வந்து நம்ம டிராஃபி கொடுக்குறோம், இதுக்கு நம்ம தனியா வந்து மணி கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். ஏன் நம்ம வந்து இது வந்து வார்ல நம்ம சீசனல் வார் தான், சீசனல் வார் தான். அப்பதான் வந்து அந்த வார் வந்து புதன்கிழமையும் ஒரு புதன்கிழமை இதாயிடுச்சு போச்சு, சனி வெள்ளி சனி என்ன ஆகுது போகுது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆக போகுதுன்னு அப்பதான் ஒரு ஹைப் இருக்கும். 5 நாள்ல மறந்துடுவாங்க.